Hi, hello, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு unboxing தான். இது பாத்தீங்கன்னா Lenovo ThinkPad L14 Generation 2 இந்த லேப்டாப் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த லேப்டாப் பாத்தீங்கன்னா வந்து வெறும் 14 இன்ச் தான். செம காம்பாக்ட்டா இருக்கும். நம்ம லாஸ்டா பார்த்த லேப்டாப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்ல பார்த்திருந்தோம். சோ அதுக்கு அப்புறம் கேட்டாங்க நிறைய பேர் வந்து கோடிங்க்கு வெப் டெவலப்மென்ட்க்குலாம் யூஸ் பண்ற மாதிரி ஒரு லேப்டாப் சொல்லுங்க ப்ரோன்ட்டு. இது பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து மோஸ்ட்லி நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல வந்து கொடுக்குற லேப்டாப் தான் இது. இது பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் இருந்த டைம்ல வந்து எக்கச்சக்க பேருக்கு இந்த லேப்டாப் தான் கொடுத்துருந்தாங்க. ஈவன் டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், அசென்ச்சராக இருக்கட்டும், இந்த திங்க்பேட் தான் மோஸ்ட்லி அவங்கெல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறையா வேரியேஷன் இருக்குது. அதில் வந்து இது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா L14 Generation 2. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து வாங்கிக்கவும் முடியும். ஆன்லைனில் இருக்க ரேட்லேருந்து நான் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் வாங்கினேன். சென்னையில் வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஆன்லைன்லேருந்து ரேட்டு குறைச்சி எனக்கு வந்து பேக்கும் இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த பேக் பார்த்திங்கன்னா வந்து 1990 போட்டிருக்கு. பட் ஆனால் இது நான் வந்து ஃப்ரீயாக தான் வாங்கினேன். அதே மாதிரி இதில் வந்து Lenovo மென்ஷன் பண்ணியிருந்தது. அதே சேம் தீம் பிளாக் வித் ரெட் தீம்லேயே இருக்கும் அந்த லேப்டாப் இருக்கிற மாதிரியே. ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ நார்மலாக எல்லா பேக்கும் இருக்கிற மாதிரி தான். ஸோ இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதை ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து L14லேயே வந்து நிறையா ஜென்ரேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் Lenovoட வெப்சைட் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறையா லேப்டாப் சேம் நேம்லேயே தான் இருக்கும். பட் ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து 70 ரூபாலேருந்து 95 ரூபா, 1 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி எல்லா Lenovoட திங்க்பேடுமே இந்த மாதிரி தான் பேக்கிங் இருக்கும். எந்த ஒரு மாற்றமுமே தெரியாது. உள்ளார பிரித்து பார்த்தாலும் தெரியாது. சைடில் இருக்க லேபிளை பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஏன்னா எல்லாமே இதே மாதிரி சேம் காம்பேக்ட் சைஸில் வந்து அவங்க அவைலபிளில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் இதை வெளியில் எடுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வந்து வெறும் 14 இன்ச்சு தாங்கிறப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட கை சைஸுக்கு தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதோட வெயிட் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இது சின்ன சைஸாக இருந்துக்கிட்டு ஒரு 1.25 கிலோ. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 1.700 கிராமு, 1 kg 700 கிராமு. ஸோ அந்த சைஸுக்கு வந்து 14 இன்ச்சு அளவுக்கு வந்து இந்த 2 கிலோ அளவுக்கு வெயிட்டை தூக்குறப்போ வந்து உங்களுக்கு வெயிட் இருக்க மாதிரி தான் தெரியும். மற்றபடி ஆனால் ரொம்ப ஹெவி வெயிட்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா நான் இங்கே பாருங்கள் ஹேண்டை வைக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் சைஸுக்கு தான் இருக்குது. இது அரௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடிக்கு கம்மியாக தான் இருக்கும் அகலமே பார்த்தா. ஸோ நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இதோட லுக் வைஸ் பார்த்திங்கனாலுமே நல்லா ப்ரீமியமாக இருக்கும். அதே மாதிரி பில் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதோட பிளாஸ்டிக்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மொக்கையெல்லாம் இருக்காது. நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆன் பண்ணுற பவர் பட்டனை பார்த்திங்கனாலுமே வந்து ஒரு ரிங் லைட் மாதிரி எரியும். அதே மாதிரி இந்த கீஸ்லாம் பார்த்திங்கன்னா பேக் லைட்டு உண்டு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த பவர் லைட்டை. ஸோ ரிங் மாடல்லே தான் அந்த லைட்டும் எரியும். அதே மாதிரி சென்டரில் பார்த்திங்கனாலும் அந்த பாயிண்டர் இருக்குது, ஃபோக்கஸ் பாயிண்டர். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்து இன்டெலோட கோர் i5 ப்ராசஸரோட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. முக்கியமாக மவுஸ் பேடை பற்றி சொல்லி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா கீஸ் வந்து மற்ற லேப்டாப்பில் இருக்க மாதிரி கீழே இல்லை. அந்த 2 பட்டனும் லெஃப்ட்டும் ரைட்டும் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா மேலே வந்து இருக்குது. அது முக்கியமாக நோட் பண்ணிங்க. ஸோ கீஸ் எல்லாமே பார்த்திங்கனாலுமே வந்து நம்ம ஹெச்பி லேப்டாப்ஸ்லையோ இல்லை டெல்லிலையோ இருக்க மாதிரி வந்து கீஸை வந்து நீங்கள் வேகமாக தட்டினீங்கன்னா ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்க மாதிரி இருக்கும் அந்த கீஸ்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் இது வந்துடாது. அதே மாதிரி பில் குவாலிட்டி பார்த்தாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாக அவுட்டரில் பார்த்திங்கன்னா வந்து மெட்டல் மாதிரியே தான் இருக்கும். ஸோ உள்ளார பார்த்திங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். ஸோ இந்த அகலத்தை பாருங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அடி தான். கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 32 சென்டிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி சைடில் இருக்க பெசல் ஸ்க்ரீனுக்கு பார்த்திங்கன்னா 0.5 சென்டிமீட்டர் தான், அதாவது 5 mm தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலேருந்து பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப மாறுதல் இருக்காது. அரௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து 0.7 சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க டாப்லேருந்து பெசல் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த 2 பக்கமுமே பார்த்திங்கன்னா 14 இன்ச்சுங்கிறப்போ நம்ம வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கார்னர் வரைக்கும் பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. பில் குவாலிட்டி நல்லாயிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா. ஸோ இப்போ ரேட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்குன்னு. ஸோ அது எல்லாத்தையும் நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்போ மேலே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு திங்க்பேட் நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். திங்க்பேடுன்னு போட்டால் அந்த லைட்டு வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கு, ஐயில் இருக்க லைட்டு. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கார்னரில் Lenovo மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ சென்டர்லலாம் பார்த்திங்கன்னா டெல்லிலையோ இல்லை ஹெச்பிலையோ இருக்க மாதிரி எந்த ஒரு லோகோவோ எதுவுமே அவங்க கொடுக்கல. அதே மாதிரி சார்ஜர் பார்த்திங்கன்னா 65 வாட்ஸ் சார்ஜர் தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா Lenovoன்னு எழுதியிருக்கு. மற்றபடி வேறு இது தெரியும் நமக்கு Lenovo வந்து நார்மலாகவே வந்து ஹாங்காங் ப்ராடக்ட் தான். ஸோ மேட் இன் ஹாங்காங் தான். அது என்ன தான் ஹாங்காங்காக இருந்தாலும் நம்ம இந்தியாவிலே நிறைய இடத்துல அசம்பிளி அவங்க செக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு சர்வீஸுமே அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து C டைப் சார்ஜிங் தான், USB, அதே மாதிரி HDMI ஹெட்செட் போர்ட் கொடுத்துருக்காங்க.
இது வந்து ஒரு சைடில் இருக்குது. ஸோ சி டைப் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் ஆனால் மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணல நான், ஏன்னா புதுசாக இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா 65 வாட்ஸ் தான் இது. என்னோட ரியல்மி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 30 வாட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கல. ஏன்னா மேபி சார்ஜர் வந்து லேப்புக்கோ இல்லை மொபைலுக்கோ வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை ட்ரை பண்ணல. ஸோ நீங்கள் வந்து வீணாக ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். ஏன்னா 65 வாட்ஸ் இதுங்கிறப்போ நீங்கள் மொபைலில் வந்து இந்த சார்ஜரை யூஸ் பண்ணிங்கன்னா மொபைல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, போர்டு காலி பண்ண. ஸோ அதனால் வந்து அதை ட்ரை பண்ண வேணாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியாது சார்ஜர்லேயுமே. அடுத்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு யூஎஸ்பி, இங்கே ஒரு யூஎஸ்பி இருக்குது போட்டு, அதேமாதிரி நார்மல் ஈத்தர்நெட் கேபிளுக்கான பாயிண்ட் இருக்குது. ஸோ திங்க்பேடை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ராசஸர் வந்து 11th ஜென்ரேஷன் இன்டெல் கோர் i5. அதே மாதிரி இதோட ஓஎஸ் பார்த்திங்கன்னா வந்து விண்டோஸ் 10 ஹோம் 64 தான் வருது. பட் ஆனால் வந்து ஒரு சில பேர் சொன்னாங்க விண்டோஸ் 11 வந்து வந்துக்கிட்டு இருக்குது 2022 அப்படின்னாங்க. நம்ம வாங்கினது வந்து லோக்கல்லங்கிறதுனால நம்ம விண்டோஸ் 10 தான் வாங்கினோம். ஸோ மெமரி ஸ்லாட் பார்த்திங்க அப்படின்னா வந்து 8 GB. அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா 512 GB. வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 3 years ப்ரீமியம் சப்போர்ட்டு லெனோவோக்கு மோஸ்ட்லி வந்து வரும். பட் ஆனால் வந்து ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா வந்து டால்பி ஆடியோ தான் கொடுத்துருக்காங்க. ஏசி அடாப்டர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 65 வாட்ஸு. ஸோ வெயிட் பார்த்திங்கன்னா 1.7 kg நான் இதுவும் முன்னாடியே மென்ஷன் பண்ணேன். பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா வந்து அப் டு 9 hours கொடுத்துருக்காங்க. 3 cell பேட்டரி. கேமரா பார்த்திங்கன்னா வந்து 720p HD வித் ப்ரைவசி ஷட்டர் கொடுத்துருக்காங்களாம். ஸோ கீபோர்ட் பார்த்திங்கன்னா வந்து பேக் லைட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாயிண்டிங் டிவைஸ் இருக்குது, அதுதான் கிளிக் பேடு. சென்டரில் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் பாயிண்டிங் டிவைஸு. ஸோ ப்ளூடூத் பார்த்திங்கன்னா 5th ஜென்ரேஷன் 5.2 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ஃபைனல் டிஸ்பிளே சைஸுக்கு போயிடலாம். ஸோ ஃபைனல் டிஸ்பிளே சைஸை பொறுத்த வரைக்கும் வந்து 3.5 cm, அதாவது 14 inch ஃபுல் HD 1920x1080 IPS டச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெமரி ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்டபிள் தான். ஸோ 2 ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். பேட்டரி லைஃபும் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து 9.1 hour மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து அரௌண்ட் 6.5 hours தான் வந்துச்சு நம்ம ரெகுலர் யூஸ்க்கு. அதே மாதிரி ரேட்டை பொறுத்த வரைக்கும் 78,990 நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா 76,000 கிட்ட நம்ம வாங்கியிருந்தோம் இந்த இதில் காமிக்கிற ஸ்பெக்கு. ஸோ நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் முன்னாடியே சொன்ன மாதிரி லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி லெனோவோட வெப்சைட்டில் பார்த்துங்க. நீங்கள் வந்து பேசிக் மாடல் எடுத்திங்கன்னா தான் இந்த ரேட்டு வரும். இதுக்கப்புறம் இருக்க மாடல் பாருங்கள். ஜஸ்ட்டு அது ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா வந்து 78,990 ThinkPad 35.56. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து 78,990 இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதே அடுத்த மாடல் அவங்க வச்சுருக்கிறது பாருங்கள். எல்லாத்துக்குமே கீழே வந்து நீங்கள் அந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 81,000, அடுத்தது 92,000, அடுத்தது கடைசியாக பார்த்திங்கன்னா 92,990. ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப வேரியேஷன் இருக்காது. சின்ன சின்ன ப்ராசஸர் அது மாதிரி இன்பில்டாக தான் மாறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் இது வந்து ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணி அவங்க நிறைய இது கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பல்காக எடுக்கிறப்போ அவங்க கஸ்டமைஸ் பண்ணி ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வாங்கிப்பாங்க. அதே மாதிரி இன்பில்டாகவே ஓஎஸும் பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி வேறு எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாத மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த திங்க்பேட் தான் வச்சுருப்பாங்க. அது ரேட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். ஏன் இந்த அளவுக்கு இருந்தாலுமே அவங்க அஃபோர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் ஆசூஸ் இல்லை எம்ஐ அது மாதிரி பிராண்ட்ஸ்லேயே வந்து இதோட தாண்டின ப்ராசஸர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஃபீச்சர்ஸும் இருக்குது. இருந்தாலுமே இதோட சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து லெனோவோவில் வந்து ஓரளவு ப்ராப்பராக இருக்கும், என்னதான் வெளிநாடு பிராண்டாக இருந்தாலுமே. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி ஐடி கம்பெனிஸ் வந்து தொல்லை இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக இதை சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எனக்கு வந்து பிராண்டெலாம் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு வந்து ரேட்டு கம்மியாக இருந்தால் போதும், எனக்கு எல்லாமே அதில் வந்தால் போதும், எனக்கு எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆசூஸோ அப்படி இல்லை வந்து எம்ஐஓ அது மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா அதிலலாம் வந்து இதோட தாண்டின ப்ராசஸரே வந்து கம்மியான ரேட்டில் இருக்குது. இது ஏன்னா 76,000 கிட்ட வந்து மினிமமாக வரும். நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா 75,000 வித் பேக் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து லோக்கலில் இருக்க ஷாப்ஸ்லையும் செக் பண்ணி பாருங்கள், ஆன்லைன்லையும் செக் பண்ணி பாருங்கள், எது பெஸ்ட்டாக இருக்கும் வாங்க. வேறு எது டவுட் இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.